மக்களவையின் தற்காலிக சபாநாயகராக ஒடிசாவை சேர்ந்த மக்களவை உறுப்பினர் மக்தாபு பதவியேற்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார்கள். மக்களவையின் தற்காலிக சபாநாயகராக ஒடிசாவை சேர்ந்த எம்பி மக்தாப் பதவியேற்கிறார். இது பற்றிய விரிவான தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன். மக்களவை தற்காலிக சபாநாயகராக ஒடிசாவை சேர்ந்த மக்தாபு பதவியேற்றிருக்கிறார். இது பற்றிய விரிவான விவரங்கள். அதாவது நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது. கடந்த முறை தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்த பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த முறை தனி பெரும்பான்மை கிடைக்காததால் கூட்டணி கட்சிகளான பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த நிதிஷ்குமாரினுடைய ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்த சந்திரபாபு நாயுடுனுடைய தெலுங்கு தேசம் கட்சியினுடைய ஆதரவுடன் ஆட்சி அமைத்தது பாரதிய ஜனதா கட்சி. இது கூட்டணி கட்சியின் ஆதரவுடன் மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி கடந்த 9ஆம் தேதி பதவியேற்றுக் கொண்டார். அவருடன் மத்திய அமைச்சர்களும் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. தேர்தல் முடிந்திருக்கின்ற நிலையில் புதிதாக வெற்றி பெற்றிருக்கின்ற எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் எம்பிக்களாக பதவியேற்க வேண்டும். இதற்காக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூட்டப்பட வேண்டும். அந்த வகையில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்று முதல் ஜூலை 3ஆம் தேதி வரை நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று நாடாளுமன்றத்தினுடைய மக்களவை கூட்டம் என்பது இன்றைக்கு துவங்கியிருக்கிறது. எம்பிக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்காக தற்காலிக சபாநாயகர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தற்காலிக சபாநாயகராக பகதூர் ஹரி மக்தாப் தற்காலிக சபாநாயகராக அறிவிக்கப்பட்டார். அவருக்கு தற்போது பதவி பிரமாணம் செய்து வைக்கும் நிகழ்ச்சி தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டெல்லியில் இருக்கின்ற குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவருக்கு தற்காலிக சபாநாயகராக பகதூர் ஹரி மக்தாப்புக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி என்பது குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் அல்லது நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய TR பாலு, அதே போன்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கொடிக்குன்னில் சுரேஷ், அதே போன்று சுதீப் பந்தோபாத்யா ஆகியோர் இந்த குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கின்ற இவர்கள் 3 பேருமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று இந்தியா கூட்டணி அறிவித்தது. அதன்படி இந்த 3 பேருமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. தற்போது நாடாளுமன்ற மக்களவையினுடைய தற்காலிக சபாநாயகராக பதவியேற்றிருக்கின்ற பகதூர் ஹரி மக்தாபை பொறுத்தவரையில் இவர் பிஜு ஜனதா சார்ந்தவராக இருக்கிறார். பிஜு ஜனதா கட்சியில் 6 முறை எம்பியாக கட்டாக் தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். கடந்த மார்ச் மாதத்தில் இவர் பிஜு ஜனதா கட்சியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு உடனடியாக பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று விஷயமாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த இவர் சேர்ந்த உடனேயே இவருக்கு கட்டாக் அந்த தொகுதியில் எம்பியாக மீண்டும் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் பாரதிய ஜனதா கட்சியால். 7வது முறையாக மீண்டும் அவர் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அவர் தான் இன்றைய தினம் நாடாளுமன்ற மக்களவையில் தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 8 முறை தேர்தலில் வெற்றி பெற்று எம்பியாக இருக்கின்ற கொடிக்குன்னில் சுரேஷ் தான் தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் 7 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற, அதாவது எம்பியாக இருக்கின்ற பகதூர் ஹரி மக்தாப்பை பாரதிய ஜனதா கட்சி தற்காலிக சபாநாயகராக இருப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தான் இன்றைய தினம் பகதூர் ஹரி மக்தாப் தற்காலிக சபாநாயகராக பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். இதில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.